ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேங்கான எஸ்பிஐயோட ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி வாங்க இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் 26 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் 3 ஸ்டேஜாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிமினரி, அதுக்கான எக்ஸாம் மந்த்து செப்டம்பர்லேயும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மந்த்து நவம்பர்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டோட வேக்கன்சி எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 37 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஜாப்புக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 4.5% கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு அஸ் த சச் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். தோஸ் who are in final exam or semester of the graduation may also apply bro. ஸோ அதாவது லாஸ்ட் செமஸ்டர் இல்லாட்டி இப்போ ஃபைனல் இயர் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுதான் இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டில் ஜென்ரல் ஆர் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா 10 வருஷம், அதே பிடபிள்யூவில் ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு +3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க இந்த எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 1 hour டோட்டலாக நடக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. மேக்ஸிமம் மார்க் 30, 35 எல்லாத்துக்கும் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1 hour. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டி 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 190 கொஸ்டின், 2 hours 40 minutes கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரை 3rd பேஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 10th மற்றும் 12th லாங்குவேஜ் படிக்காதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அவங்க இந்த எக்ஸாம் எழுதணும், மற்றவங்களுக்கு எழுத தேவையில்லை. அவங்க இந்த எக்ஸாமில் நான் வேர்பல் டெஸ்ட்டுனும் ஒரு 15 கொஸ்டின் எழுத வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்போட சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பேசிக் பே 26,730 ரூபா தராங்க. +2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 24,000 தராங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பிறகு கால் லெட்டர் ஆன்லைன்லேயே வந்துடும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அவங்களுக்கெலாம் ஃபீ இல்லை. ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும் 750 சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அப்ளை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஜாப். எஸ்பிஐயில் அவ்வளோ சீக்கிரமாக போட மாட்டாங்க. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம